பொருளாதார நிலையில் வெற்றி கொள்வோம் ஜனாதிபதி. இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு 2019 இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களை நியூயார்க்கில் சந்தித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக வங்குரோத்து நாடாக மாறிய இலங்கை இன்று அந்த நெருக்கடியை விரைவாக தீர்த்து வைத்த நாடாக மாறியுள்ளது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில், மேற்கோள் ஆரம்பம். வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பெரும் ஆதரவை வழங்கினர். அவர்கள் நிதி உதவி செய்தனர். அந்த பங்களிப்பு வெற்றிக்கு வழிவகுத்தது. 2019 தேர்தலில் சுமார் 3% வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி நாங்கள். ஆனால் 2024 ஜனாதிபதி தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நடந்த பொது தேர்தலிலும் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாராளுமன்ற ஆசனங்களை வென்று வெற்றி பெற முடிந்தது. 2022 ஆண்டு ஏப்ரல் 12 அப்போதைய இலங்கை கடன்களை செலுத்த முடியாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எமது நாடு வங்குரோத்து நாடாக மாறியது. அப்போது ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை இலங்கை மக்கள் முதல் முறையாக வெளியேற்றினர். எங்களுக்கு இருந்த சவால்களில் ஒன்று பொருளாதார நெருக்கடியை தணிப்பது, மற்றொன்று இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் இதுபோன்ற நெருக்கடி ஏற்படாத வகையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவது. பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியிருந்த நாட்டை நாம் தற்போது படிப்படியாக மீட்டு வருகின்றோம். அனைத்து சர்வதேச அமைப்புகளும் மதிப்பீட்டு நிறுவனங்களும் சர்வதேச நிதி நிறுவனங்களும் இலங்கை ஒரு நெருக்கடியின் போது விரைவாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட ஒரு நாடாக இருந்ததாக அறிக்கைகளை வழங்கியுள்ளன. ஒரு பொருளாதாரம் இப்படி சரிந்தால் ஒரு நாடு அதன் முந்தைய நிலைக்கு திரும்ப 10 ஆண்டுகள் ஆகும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். 2022 ஆண்டில் நாடு சரிந்திருந்தால் முந்தைய நிலைக்கு திரும்ப 2032 ஆகும். ஆனால் நாடு சரிவதற்கு முன்பு 2019 இருந்த பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டு நாம் அடைய முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். மேற்கோள் முடிவு என்று கூறியுள்ளார்.